நமச்சிவாயம் நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்து, வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வராகி. குரு பெயர்ச்சி 2026. ஆதித்யாதி நவகிரகங்களிலே ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம், சுபத்துவமான கிரகம், ஒரு நல்ல பிளானட்டு, எல்லா இடத்திலும் நன்மை செய்யக்கூடியது அப்படின்லாம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற கதையா. எத்தனை கிரகம் கெட்டு போனாலும் குரு ஒருவர் நல்லா இருப்பாரே ஆனால் அந்த ஜாதகரை மிகப்பெரிய கண்டத்திலிருந்து நாளைக்கு மதியானம் 12 மணியோடு அவன் ஆயுள் முடியுதுன்னா கூட குரு பார்ப்பாரே ஆனால் அவனை காப்பாற்ற முடியும். அதனால தான் இன்னும் கூட நம்ம பரிகாரத்தை நம்புகிறோம். ஹோமம் பண்ணுறது இல்லை பரிகாரங்கள் ஏன் செய்கிறோம்னா, அட்லீஸ்ட் குரு ஏதாவது நமக்கு நன்மை செய்ய மாட்டாரா, அந்த நம்பிக்கை தான். அப்போ எப்பேற்பட்ட கண்டமே ஆனாலும், உயிர் போகக்கூடிய விதியே ஆனாலும் குரு அப்படி பார்த்துட்டாருனாக்கா அந்த விதியை கூட நம்ம ஜெயிக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல் பிளானட்டு, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கிரகம் எதுனா இந்த குரு பகவான். அந்த குரு மே மாதம் 26ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை, வைகாசி 12ஆம் தேதி. அப்போ இந்த மே 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. பகல் 11:48 மணிக்கு. பகல் 12 மணிக்கு குரு பெயர்ச்சி. அப்போ என்ன செய்யணுங்க நாம்? சார், முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த குரு பெயர்ச்சிக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார். எப்பெல்லாம் குரு பகவான் கடகத்துக்கு வராரோ அப்பெல்லாம் உச்சம் பெறுவார். அப்போது 12 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்போ 2014 அப்படி வச்சுப்போம். 2014க்கு பிறகு இப்போ தான் 12 ஆண்டுகள் கழித்து குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கிற விஷயம், ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் தள்ளி போகுது, தள்ளி போகுது, நடக்க மாட்டேங்குது. எந்த சப்ஜெக்ட் ஆனாலும் சரிதான், எந்த விஷயமானாலும் சரிதான், நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். ஏன்னா இந்த குரு வந்து தான் நடத்தி கொடுக்கணும். குரு என்பது தேவ பிராமணன், தேவர்களுக்கெல்லாம் பிராமணனாக இருக்கக்கூடிய, இங்கே எப்படி நமக்கு இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தேவையானதெல்லாம் ஐயருங்க செஞ்சு வைக்கிறாங்களோ, பூஜை பண்ணி வைக்கிறாங்களோ, அதை போல் தேவர்களுக்கெல்லாம் பூஜை செஞ்சு வைக்கக்கூடிய தேவ குரு, தேவ பிராமணன். அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் கடகராசியில் சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுகிறார். இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் சூப்பராக இருக்க போகுது. எல்லா இடத்திலும் வெற்றி, எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி. நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள், நீண்ட நாளாக இழுபறியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஜெயிக்க போகுது. மெயினாக இந்த குரு பெயர்ச்சியால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நினச்சது நடக்கும். வெற்றி மேல் உச்சம் பெற்ற குரு பகவான் 12 வருஷத்துக்கு பிறகு குரு உச்சம் பெற்று, இந்த உச்சம் பெற்ற இந்த கால சூழ்நிலையில் குரு உச்சம் பெறுகின்ற இந்த நிலையில் குருவுடைய வீட்டில், குருக்கு 9வது வீட்டில் சனி பகவான் அமைந்திருக்கிறார். குரு சனி தொடர்பு எக்கனாமிக்கலாக நல்லா இப்போ ரொம்ப நாடு உலகமும் எப்படி இருக்குது? பொருளாதார யுத்தம் நடைபெறுகிறது. வார்னா ஒரு குண்டு போடுறது மட்டுமல்ல, எக்கனாமிக்கல் வார், எக்கனாமிக்கலாக வார் நடக்குது. எல்லா உலக நாடுகளும் எக்கனாமிக்கலாக டவுன் ஆகி போய் கிடக்குது. காரணம் அந்த செவ்வாய் ராகு சனி 3 காம்பினேஷன் தான். அப்போ உலகமே சரியில்லை, உங்களுக்கு மட்டும் வாழ்க்கை சரியில்லை, ஒரு சாதாரண விவசாயிக்குன்னு இல்லை,
ஒரு ஏழை குடும்பத்துக்குன்னு இல்லை, உலக நாடுகளே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு வகையில் வெளியில் சொல்ல மாட்டுறாங்க, அவ்வளோதான், நான் நல்லா இருக்கேன்ற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. வல்லரசு நாடுகள் கூட, ரஷ்யா ஆகட்டும், ஜெர்மன் ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், எல்லோரும் கஷ்டப்படுறாங்க எக்கனாமிக்கலாக. இருக்கவே இருக்குது ஈரான், இஸ்ரேல், அப்புறம் பாகிஸ்தான் போன்ற நாடுகள். இந்தியா மட்டும்தான் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டெடியாக இருக்கிறதுனால, மத்திய அரசு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்தியா மட்டும் தப்பிச்சுக்கிச்சு. அப்போது இந்த குரு பயிற்சியால் சாதாரண சுப்பனும் ராமசாமியும் முனுசாமியும் இல்லாமல் யாராக இருந்தாலும் உங்களுடைய பொருளாதாரம் முன்னுக்கு வரப்போகுது. இந்த குரு பயிற்சியால் நீங்கள் எங்கு இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறப்போகுது, ஜெயிக்க போகிறீங்க நீங்கள். அப்போ இதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி, இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமம், மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமம் நடக்குது. இந்த ஹோமத்தில் உங்கள் பேராசியை சொல்லி நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ப்ரேயர்ஸை சொல்லுங்கள். எதுக்காக நீங்கள் அந்த ஹோமத்தில் கலந்துக்கணும், பரிகாரம் பண்ணணுங்கிறத சொல்லி அதற்கான கட்டணத்தை செலுத்தி பரிகாரத்தில் வழிபாடுகள் செய்து வெற்றி பெறுங்கள். வாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களே, சிறப்பான கால நேரம். கன்னிராசி அன்பர்களே, கண்டக சனி. கண்டக சனியால் இன்றைக்கி என்ன நடக்குமோ, இன்றைக்கி பொழுது விடிஞ்சு போனால் என்ன ஃபோன் வருமோ, இன்றைக்கி நேரம் எப்படி இருக்க போகுது, அன்றைக்கி காலம்பரை எழுந்து ஃபஸ்ட்டு செய்தி எப்படி இருக்கோ அதுதான் தீர்மானிக்கும் இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. அப்போ கண்டகச்சனியால் அதிகம் கஷ்டப்படக்கூடிய, அதே போல் ராசிக்கு 5ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு, இந்த ராகு கேதுவாலும் கண்டகச்சனியாலும் பலதரப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட கஷ்டங்கள், வம்பு வழக்கு, வீண் பிரயோகமானம், தலைகுனிவு, சிக்கல்கள், ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி தேவையில்லாமல் பல இடங்களில் போயிட்டு மாட்டிக்கிறது. எப்படி நானாக போய் மாட்டினேன், நான் எப்படி தான் மாட்டினேன்னு எனக்கே தெரியல சாமின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்குறது. எப்படியோ நம்மளை அதை இழுத்துன்னு போயிட்டு கொண்டு போய் நம்மளை விட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறது. இதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கண்டகச்சனி காரணம். கன்னிராசி அன்பர்களே, மிகுந்த மனவேதனை, மனக்குழப்பம், விரக்தியான சூழ்நிலை. அப்பாடா, நம்ம முன்னுக்கே வர முடியாது போல இருக்கு, சே என்ன எப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு விரக்தியான சூழ்நிலை. இதெல்லாம் கன்னிராசிக்கு இப்போது கரண்ட்டில் இருந்துன்னு வந்துட்டுருக்கு. இந்த நிலை மாறப்போகுது கன்னிராசி அன்பர்களே. உலகம் முழுவதும் நீங்கள் வேர்ல்டு வைடு, உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் அல்லது மிடில் ஏஜில் இருந்தாலும், கன்னிராசி என்பர்களே, நினைத்த காரியம் அனைத்திலும் வெற்றி. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தள்ளி தள்ளி போகுதா, நிறைய விஷயங்களில் உங்களுக்கு தடைகள், காரிய தடைகள் ஏற்படுகிறதா, நிறைய விஷயங்களில் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள், மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கா. காலையில் ஒன்று சொல்கிறாங்க சாமி, சாயந்தரம் ஒன்று சொல்கிறாங்க சாமி, எதை நம்புறதுன்னே தெரியலை. ஏகப்பட்ட குழப்பங்கள், இதெல்லாம் இருந்து வரக்கூடிய மெயினாக பணப்பிரச்சனை, குறிப்பாக பணப்பிரச்சனை, அதை விட மனக்குழப்பம். எங்கே இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, எதை செய்தால் நமக்கு நன்மை தரும், செய்யணும்னு நினைக்கிற விஷயம் நடக்க மாட்டேங்குது, நடக்க வேணாம்னு செய்கிற விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படியெல்லாம் மனக்குழப்பங்கள். குடும்பத்தில் மனக்குழப்பம், பிள்ளைகளால், பெற்றவர்களால், உடன் பிறந்தவர்களால் வரக்கூடிய மனக்குழப்பங்கள், கணவன் மனைவியிடையே வர மனக்குழப்பங்கள், சொத்து பிரச்சனைகள், மெயினாக
பாகப்பிரிவினைகள், அங்கம் பங்காளிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், உடன் பிறந்தவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், வேலையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, வேலை செய்கிற இடத்துல நமக்கு ஒரு ஆத்தரைசேஷன், ரெகக்னைசேஷன் கிடைக்காம இருக்கிறது. அப்போ இதெல்லாம் அங்கே இருக்கும்போது கன்னி ராசி அன்பர்களே, இந்த குழப்பங்கள் இது எல்லாத்துக்கும் ஒரே கிரகம்தான் காரணம், அதுதான் சனி பகவான். அப்போ கன்னி ராசி அன்பர்களே, இதை உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஜோசியத்தை வேணாலும் போய் பார்த்துருக்கலாம், 10,000 ரூபா கட்டி நீங்கள் வரிசையில் நின்று கூட பார்த்துட்டு வந்திருக்கலாம். எல்லாம் சுபத்துவம் அந்தத்துவம்னு சொல்லி உங்களை அமுச்சு விட்ருவாங்க. யாரும் உண்மையை சொல்ல போவதில்லை. நான் சொல்கிறேன், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கண்டகச்சனி. போராத குறைக்கு ராகுவும் கேதுவும் காரணம். அப்போ இந்த கால சூழ்நிலையில் லாபஸ்தானத்திற்கு 11வது வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவான், இந்த குரு பெயர்ச்சி லாபஸ்தானத்துக்கு வந்தாலுமே கூட 3-11ஆக அமைகிறார். எனக்கு தெரிஞ்சு 75% குருவுடைய பார்வை வேலை செய்யும். 3-11 25% தான் கணக்கு, 25% தான் கணக்கு, 1/4 பங்கு தான் கணக்கு. ஆனால் நான் உங்களுக்கு 3/4 பங்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த குரு பகவான் உங்கள் கண்டக சனியை கண்ட்ரோல் பண்ண போகிறாரு. 50%. எந்த கிரகம் உங்களுக்கு தொந்தரவு செய்யுதோ, எந்த சனி பகவான் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறாரோ, அந்த சனியை எந்த குரு பெயர்ச்சி, இந்த குரு பகவான் குரு பார்த்து அந்த சனியுடைய பார்வையை நல்ல பார்வையாக, ஒரு சுபத்துவமான பார்வையாக, பாவத்தை எல்லாம் நீக்கி அருள் பார்வையாக பார்க்க வைக்க போறாரு. இது ஜோதிடம். நான் உங்களுக்கு புரியலாம் கூட எளிமையாக சொல்கிறேன். இந்த குரு பெயர்ச்சி கன்னி ராசி அன்பர்களுக்கு பரிகார பயிற்சியாக, பரிகார ராசியாக அமைகிறது. குரு பெயர்ச்சி பரிகாரம் ரொம்ப முக்கியம். பரிகாரம் கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க, நல்லதே நடக்கும். இந்த குரு பெயர்ச்சியால் 75% வெற்றி உண்டு. எல்லா குழப்பங்களுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் குரு தீர்த்து வைப்பார். கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே.